बोलो भाई, तुम्हारा नाम क्या? मेरा नाम फारूक है। अच्छा, तुमने क्या प्रॉब्लम भाई, क्या कैसा हुआ? फारूक गिर के हाथ पाँव खींच लिया। अच्छा मालूम नहीं दवा खा लेता। अच्छा 5-6 वार के ऊपर होगा जाकर आया। अच्छा अभी रेडी हो जाने हाथ ऊन पड़ा है। अच्छा। पाँव पूरा जरा रेडी हो हाथ रेडी हो जाने। हाथ रेडी हुआ नहीं कि पाँव हलाओ? पाँव हला लिया। पाँव हलाना होता है कि? पाँव हलाना होता है। हाँ। हाथ एक उठाना होता नहीं ऊन पड़ा है। हाँ அப்படியே தனியாக தூக்க முடியலையா? அப்படியே தனியா தூக்க முடியல। தனியாக கொஞ்சம் கூட அசைக்க முடியல? தனியாக தனியா அசைக்கலாம் முடியாது। அசைக்க முடியாது. சரி, தூக்கி இது பண்ணிக்கலாம்। தூக்கி தான் வைக்கிறீங்க, வரல எதுவும் வேலை செய்யல? வேலை எதை வேலை செய்யல। சரி, ஓகே. இது வந்து உங்களுக்கு வந்து எத்தனை மாதம் ஆகுது? இது வந்து 3 மாசம் மேல ஆகுது। 3 மாதம் மேலே ஆகுதுங்களா? 3 மாசம் மேல ஆகுது। நான் 3 மாசமா அங்கே தான் போய் வந்துருக்கேன்। 3 மாசமா போயிட்டு வந்து நீங்க கரெக்டாக மெடிசன் பண்ணுறீங்க. இப்போ நம்ம வந்து வர்ம கலைக்கு வந்திருக்கீங்க. வர்ம கலை வைத்தியத்துக்கு உங்களுக்கு யார் சொன்னாருங்க? பாய் சொன்னாரு। பாய் சொன்னாரா? சரி சரிங்க, ஓகே, நல்லது. நம்ம வந்து வர்ம வைத்தியம் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து அந்த நரம்பில் எங்கே அடைப்பு இருக்குது, என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து தொக்கண முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. வர்ம தொக்கணம், அந்த மாதிரி வர்ம உளைச்சல் அப்படின்வாங்க. இது எல்லாமே பண்ணி நான் உங்களுக்கு வந்து அந்த அடைப்புகளை நீக்கி உங்களை பழைய மாதிரி கை கால் வர வச்சு நாங்கள் நடக்க வைப்போம். சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். மது மாமிசம் இது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் ரெடி ஆகிற வரைக்கும் சில பத்திய முறையை சொல்லுவோம், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பழைய வாழ்க்கை சீக்கிரம் வாழலாம். சரிங்களா? ஒரு 2 ஸ்டெப் நடந்து காமிங்க, எப்படி நடக்கிறீங்க பார்த்துக்கலாம். ஏந்திருங்க. ஓகே. ஓகே. சரிங்க பாய். அப்படியே வாங்க, திரும்பி வாங்க, போதும் போதும் வாங்க. இப்போ நீங்கள் எப்படி நடக்கிறீங்க நீங்கள் பார்த்துங்க. சரிங்களா? உட்காருங்க, உட்காந்துங்க. இப்போ அந்த கை சுத்தமாக உங்களுக்கு ஆக்ஷன் இல்லை, அவ்வளோதான். ஆமாம், காலாவது கொஞ்சம் தேக்கி நடக்கிறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் எப்படி நடந்தீங்க, உங்களுடைய வலி எப்படி இருக்குது எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ நான் உங்களுக்கு வர்ம சிகிச்சை, வர்ம தடபல முறையில் உங்களுக்கு வந்து அந்த அடைப்பு எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் உடம்பு வலி, உங்களுடைய கை கால் அசைவு எப்படி இருக்குன்னு நீங்கள் திரும்ப எனக்கு சொல்லணும். ஓகேங்களா? ஓகே. பாருங்கள் நண்பர்களே, இப்போ நம்ம ஃபாரூக் பாய்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம். இந்த கால் வராமல் இருந்துச்சு. இதனுடைய முக்கியமான நரம்பு நம்ம தூண்டும் போது அந்த கால் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகியிருக்கு. இவருக்கு வர்மத்தில் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கோம். இப்போ அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துன்னு இருக்குது, சிகிச்சை, வர்ம சிகிச்சை. பாய் அந்த கை அசக்குங்க, அந்த கை அசக்குங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டில் கை கொஞ்சம் கூட நவுத்த முடியாமல் இருந்தார். திரும்ப இறக்குங்க. அப்படி இறக்குங்க. கீழே விடுங்க. ஆமாம், மேலே தூக்குங்க. கை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலே தூக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கை தூக்கி எவ்வளோ நாள் ஆகுது? எத்தனை மாதம் ஆச்சு? 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் ஆச்சுங்களா? இப்போ கை நல்லா தூக்க முடியுதா? நல்லா ஃப்ரீயாக இருக்கா? கை கீழே விடுங்க, இன்னும் கொஞ்சம் தூக்கி பாருங்கள், ஆக்ஷன் பண்ணுங்க. கை உங்களாலே அப்படி குட். இப்போ கால் வலி எப்படி இருக்கு உங்களுக்கு? கால் வலி குறைவாக இருக்கா? எவ்வளோ நேரம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம்? ஒரு 1/2 மணி நேரம் இருக்குமா? 1/2 மணி நேரம் ட்ரீட்மெண்ட்டு. இன்னைக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு இது இருக்குது. இப்போ வந்து உங்கள் கால் ஒரு நரம்பு வந்து நடக்க முடியாமல் இருந்துச்சு இல்லையா? அதனுடைய வர்ம பாயிண்டில் வந்து காலுக்கு வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை நாங்கள் ஓப்பன் பண்ணி விட்ருக்கோம். அதனால் இந்த 3 மாதமாக உங்களுக்கு செயல்படாத இருந்தாலும் இந்த கால் வந்து ரொம்ப லாக் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் நடந்து காமிக்கணும். நடக்கும்போது தெரியும். வாங்க போய் அப்படியே நடந்து வாங்க. இப்போ எப்படி இருக்கு சொல்லுங்க. விடுங்க, எதுவும் பிடிக்காதீங்க, தாராளமாக காலில் மடக்கி வைங்க. வாங்க. சூப்பர். இப்போ நடக்க முடியுதா ஃப்ரீயா? வாங்க நடந்து வாங்க. இன்னும் வாங்க, சேரில் உட்காருங்க. ஓகே, எடுத்து வைங்க, உட்காருங்க. एक गिलास में पानी देमा, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க அவர் கையில். இப்போ தண்ணி கையில் கொடுப்போம், வாங்கி குடிக்கணும். சரிங்களா? இப்போ உங்கள் உடம்பு நிலை எப்படி இருக்குது நாங்கள் பார்த்துட்டு சொல்லணும். இப்போ உங்களுக்கு கால் வலியெலாம் எப்படி இருக்குது, உடம்பு வலி எப்படி இருக்குது? கொஞ்சம் ஜோராக பேசணும். அந்த கையில் குடிக்கணும். वात न देवा खोलो, हाथ खोलो, पकड़ो. हाँ अभी पिड़ींग पिड़ींग कटवर उठा छोड़बा.
அங்கோட்டா பக்கடிங்க ம் சரி இந்த கையில் அப்படியே பிடிங்க, மேலே பிடிங்க. அப்படியே வாயாண்டை எடுத்துன்னு போங்க, 2 கை சேர்த்து வாயாண்டை எடுத்துன்னு போங்க. போதா, தூக்க முடியுதா அவர்கள் கையே? அப்படி சூப்பர். அப்படி குடிங்க தூக்குங்க, நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். ம் குட். குடிங்க ஓகே. பானிக்க கிளாஸில் இல்லை கொடுத்துருங்க, அவர்கிட்ட கொடுத்துருங்க. இப்போ கை அசைக்காமீங்க, எனக்கு தூக்குங்க கையை. கை ஏறுதா நல்லா போதா மேலே? இப்போ நீங்கள் தான் சொல்லணும், முன்ன எப்படி இருந்துச்சு அந்த 3 மாசமா கை எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? கை அசைக்க முடியுதா? 3 மாதத்துக்கு முன்னே எவ்வளோ நாள் ஆச்சு இந்த மாதிரி நீங்கள் கை அசைக்கி? 3 மாதம் ஆச்சுங்களா? இப்போ நம்ம பண்ண ட்ரீட்மெண்ட்டில் இப்போ கை அசங்குதா? திரும்ப தூக்கி காமிங்க. ஓகே. முதல் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு, அடுத்த ட்ரீட்மெண்ட் இன்னும் நல்லா ஆகும். முடிஞ்சால் நீங்கள் முயற்சி பண்ணி இன்னும் தலைக்கு மேலே எடுத்துன்னு போகணும். வாயாண்டை எடுத்துன்னு போங்க, முதல்ல வாயாண்டை போட்டு கையா அப்படி போகணும். அதே சூப்பர். இதை வந்து நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் திரும்ப இவங்க யாருன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, யூடியூப்பில் எல்லாத்துலேயும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு எதனா சொல்லணும் சொல்லுங்கள். ஏன்னா நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணது எப்படி இருந்துச்சு, இப்போ உடம்பு எப்படி இருக்குது, கை கால அசைவு எப்படி இருக்குது? கை காலெல்லாம் அசையுது. அசையாமல் இருக்குது. 3 மாசமா அசையாது இருந்தது, இப்போ அசையுது கை காலெல்லாம். கை காலெல்லாம் அசைக்குதுங்களா? சரி, உண்மையாக தான் சொல்கிறீங்க. அதே மாதிரி கால் இப்போ எப்படி இருக்குது நடக்கிறது? உங்களுக்கு பேலன்ஸ் தருதா? நல்லா கிரிப் தருதா? காலை ஊன்றது எல்லாம் கிரிப் தருதா உங்களுக்கு? சரி, ஓகே நண்பர்களே பார்த்துங்க. வணக்கம் நண்பர்களே பார்த்துங்க. இவருக்கு வந்து நம்ம வர்ம சிகிச்சை கொடுத்துருக்கோம். பக்கவாதத்தில் ஒரு 3 மாசமா பாதிப்பில் இருந்தார். சீக்கிரமாக நம்மளை கூப்பிட்டாரு. நம்ம சீக்கிரமாக இவருக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் நம்மளை உடனே கான்டாக்ட் பண்ணும்போது இந்த ஒரு பக்கவாதன்ற ஒரு கொடிய நோயிலிருந்து நம்ம சீக்கிரமாக ரிலீஃப் ஆகிடலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, அவர் ஆரம்பத்தில் கை கால் எதுவுமே அசக்கலை, ரொம்ப இதுவாக இருந்தார். 3 மாசமா எங்கெங்கேயோ போயிட்டு வந்திருக்காரு. இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணோம், வர்ம சிகிச்சை கொடுத்தோம். இப்போ அவர் கையெல்லாம் நல்லா அசைக்க ஆரம்பிச்சிருக்காரு. கை அசைக்கி பாருங்க எவ்வளோ ஏற்றுறாரு பாருங்க. முன்ன கொஞ்சம் கூட கை அசைக்க முடியல அவருக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஏஞ்சிடறாரு, உட்கார்றாரு, நடக்கிறாரு, இது எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி வர்மத்து இதில் பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டவங்களும் சரி, இன்னும் மற்ற எந்த ஒரு உடல் வலியோ இல்லை நரம்பு சார்ந்த வலியோ இல்லை L4 L5 இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து வர்ம சிகிச்சையும் சில மூலிகை வைத்தியமும் பண்ணுறோம். உங்களை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இறைவனோட அருளாலும் எங்களுடைய வர்மத்தாலும் குணப்படுத்துகிறோம். நன்றி.